வணக்கம். தஞ்சாவூரில் பள்ளி மாணவர் பள்ளி விட்டு திரும்பும் பொழுது பயணம் செய்த ஆட்டோவிலிருந்து தவறி விழுந்து அந்த ஆட்டோவின் சக்கரமே ஏறி உயிரிழந்த சம்பவம் பற்றிய செய்தி அறிந்தேன். அது சம்பந்தப்பட்டு விசாரித்ததில் அந்த ஆட்டோவிற்கு லைசன்ஸ் கூட இல்லை. பாவம், அந்த அப்பாவி பையனுடைய குடும்பத்திற்கு எந்த உதவி போய் சேரப்போகிறது? ஆர்டிஓக்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. பெற்றோர்களும் புலிமூட்டை மாதிரி உள்ளே ஏற்றுகிறார்களே நம் குழந்தைகளை. 500, 600, 700 என குறைந்த வாடகைக்கு அனுப்புகிறோம் என்ற பேரில் நாம் நம் கண் முன்னே பள்ளி குழந்தைகளை, நம் பெற்ற பிள்ளைகளை அனுப்பிவிடுகிறோம். அது பற்றி யோசிப்பதில்லை. ஏதாவது விபத்து நடந்தால் மட்டும் ஆங்காங்கே சிறிது காலம் யோசித்துவிட்டு அப்படியே விட்டு விடுகிறோம். வழக்கம்போல நமக்கு செய்தி, பாதிக்கப்பட்டவனுக்கு வாழ்நாள் முழுவதும் ரணகாலமாக அதே சிந்தனையோடு மாண்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. அரசு அதிகாரிகள் எல்லாமே விபத்து நடந்தவுடன் தான் கண்துடைப்புக்கு 1 வாரம் சோதனை செய்கிறார்கள். பள்ளி நிர்வாகமும் பிள்ளைகளை நம் சுமந்து வரும் ஆட்டோக்கள் பற்றிய விவரங்களை சேகரித்து அதற்கு முழு ஆவணங்கள் உள்ளதா என்பதையும் விசாரிக்க வேண்டும். முதலில் பெற்றோர்கள் தாங்கள் அனுப்பும் ஆட்டோவில் டிரைவர் பக்கத்திலோ வலது பக்கம், இடது பக்கம், அப்புறம் கம்பி மேலே உட்கார்ந்து போகிற இதை கைவிட வேண்டும். பணம் கூடுதலாக கொடுத்தால் கூட தாம் பெற்றெடுத்த பிஞ்சுகளை பாதுகாப்பாக அனுப்ப முயற்சி செய்யுங்கள். அந்த அப்பாவி குழந்தைக்கு எந்தவித இன்சூரன்ஸும் கிடைக்கப் போவதில்லை. ஏதோ அரசு சார்பாக 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுப்பார்கள். இது தமிழகம் முழுவதும் சோதனை நடத்த வேண்டும். விபத்து நடந்தவுடன் அப்பப்போ சோதனை பண்ணக்கூடாது. வாரத்தில் ஒரு தடவை 2 வீலர்களை செக் பண்ணுவது போன்று ஆட்டோ, கார் முதலிய அனைத்து வாகனங்களையும் சோதனை செய்ய வேண்டும். இன்சூரன்ஸ் முதலில் செய்யப்பட்டதா என்பதை கண்டிப்பாக சோதனை செய்ய வேண்டும். அப்புறம் ஓட்டுவோரின் லைசன்ஸு அனைத்தையும் சோதனை செய்தால்தான் ஏதாவது விபத்து நடந்தால் கூட பாதிக்கப்பட்டவருக்கு சிகிச்சை அளிக்க முடியும், உதவித்தொகை கிடைக்கும், அவர்கள் குடும்பத்திற்கு ஏதாவது நிவாரணம் கிடைக்கும். அதனால் பெற்றோர்கள் தங்கள் பள்ளி குழந்தைகளை அனுப்பும் பொழுது மிக கவனமாக ஆட்டோவை தேர்ந்தெடுங்கள். பணம் கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்லை, டிரைவர் முன்னாடி வலது பக்கம், இடது பக்கம் அமரும் ஆட்டோக்களில் ஏற்றி விடாதீர்கள். அவர்கள் அசூர வேகத்தில் செல்கிறார்கள், அதையும் கண்காணியுங்கள், மிகவும் கண்காணியுங்கள். அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.